ஆதரவு எதிர்பார்த்து அரசுப்படிக்கிறதும் தேர்தலானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மாநிலங்களை ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி நடத்துவதற்காக அனுமதி கடிதம் அனுப்பியுள்ளார்கள். பொதுவாக நமது மையம் அரசுப்படிக்கிறது தேர்தலுடனே எல்லோருக்கும் ஒரு அச்சம் நடக்கும் இருப்பதோடு தெரிகிறது. பொதுவாக நான் 25 ஆண்டுகள் நல்ல இடங்களில் தேர்தல் நடத்தியிருக்கிறேன். ஆனால் நமது வங்கியில் மக்களுக்கு வருஷம் அச்ச உணர்வு இருப்பதோடு இருக்கிறது. எல்லாம் ஏனென்றால் எல்லாம் நமது பகுதியில் நமக்கு எல்லாம் ஓட்டு போட போறோம். அந்தந்த அறிக்கைகளில் தேர்தல் நடைபெறும். அதற்கான காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் எல்லா அறிக்கைகளிலும் காவல்துறை விமானம் போடப்படும். எனவே யாரும் பயப்படவெல்லாம் தைரியமாக வாக்களிக்கலாம். அந்தந்த அறிக்கையில் உள்ளவர்களால் அந்த அறிக்கையில் இருக்க வேண்டும். அடுத்த அறிக்கையில் உள்ளவர்கள் மூன்று நுழைக்கக்கூடாது. ஏதாவது நடைபெற்றால் என்பதை கேட்கக்கூடாது. அந்தந்த அறிக்கையில் எங்கே போடுவோம் இதை தாண்டி யாருமே அங்கே போகக்கூடாது. ஒவ்வொருவராக சென்றுதான் வாக்களிக்க வேண்டும். எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லை போடுவாங்க. நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதனால எல்லை கோடு போடப்படும். அதுக்கு எந்த பக்கமா இருக்கணும், யார் அங்க போகக்கூடாது. அந்த அறிக்கைகளாக ஒவ்வொருவராக போய் அந்த கும்பலாக இருக்கக்கூடாது. அதிலே முன்னெச்சரிக்கையாக வந்து சொல்லிவிட்டேன். அந்தந்த ஆட்கள் அந்தந்த நபர்கள் சென்றுதான் வாக்களிக்க வேண்டும். தைரியமாக வாக்களிக்க வேண்டும். யாருக்கும் ஓட்டு போடலாம். எனவே அறிக்கை என்பது ஒரு பொது தேர்தல் ஜனநாயக முறையில். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஒரே நாளில் 3 தேர்தல் நடைபெறும். 3 கட்டமாக நடைபெறும். 10 மணிக்கு அறிக்கை தேர்தல் ஒரே 1 மணி நேரம் தான் கொடுக்கப்படும். 1 மணி நேரம் மட்டும். 10 to 11 வரை அறிக்கை தேர்தல். 11:30 12:30 தலைமை இயக்க தேர்தல் நம்ம யாரும் வளாகத்தில் வைத்து நடைபெறும். அறிக்கை தேர்தல் அறிவிக்கிறேன். தலைமை இயக்க தேர்தல் வந்து ஆலய வளாகத்தில் நடைபெறும். மாலையில் 4 மணிக்கு நிர்வாக தேர்தல் ஆய்வு நிலத்தில் வைத்து மாலையில் 4 மணிக்கு நிர்வாக தேர்தல் நடைபெறும். அவர்கள்தான் நம்மை பங்கை கட்டம் காக்கக்கூடியவர்கள். எனவே இவைகள் நடைமுறையில் விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு ஃபைனல் லிஸ்ட், அதாவது நமக்கு சரிபார்க்கப்பட்ட இறுதி படிவம் எப்படி போடப்பட்டிருக்கிறது. சர்வசங்க இயக்கங்கள் எல்லாம் ஒட்டியிருக்கோம். இது நமது மலையில் பற்றாத துணை பணியாளர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கு ஒத்துழைப்பின் கையிலால் இங்கே ஒட்டப்பட்டுள்ளது. ஏனென்றால் நிறைய காரியங்கள் எதிரிடவராமல் அங்கு போயிருக்கிறது. எனவே இங்கிருந்து தயார் பண்ணி எல்லாமே கொண்டு துணை பணியாளர் ஒப்படைத்து அவர் ஒப்புதல் கொடுத்து இங்கே கொல்லப்பட்டுள்ளது. இறுதி படிவம் இதில் எத்தனை யாருக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் கிடைக்க முடியும். வேற யாரும் அந்த குழப்பம் கிடையாது. இதுதான் இருக்கணும். அந்த தேர்தலை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அந்நிய பொறுப்பாளர்கள் அவங்கதான் எதிர்காட்டி கொடுப்பாங்க. உள்ளவங்க அடுத்த தேர்தலை கல்லோடு கொடுக்கூடாது. இவங்க இந்த அஞ்சலில் உள்ளவங்க என்று அடையாளம் காட்டுபவர்கள் அந்த அந்நிய பொறுப்பாளர்கள். எனவே அதை மனதில் வைத்து நாம் ஏற்படுமாறுகளை அன்போடு கேட்டுக்கிறேன். சபைகளுடைய சுழற்சி முறை வந்துள்ளது. அந்த ஆண்கள் பெண்கள்லாம் சபை சங்கத்தில் இருக்க முடியும். இந்த தடவை 3 பெண்கள் இருந்தால் சில ஆண்கள் 3 ஆண்கள் பெண்கள் ஆகியோர் சுழற்சி முறை இதுதான் பின்பற்றப்பட்டுள்ளது. கைவான எதிர்த்து போடப்பட்டுள்ளது. அதை பார்த்துக் கொண்டு இது வேறு ஒரு சொன்னில்லை. அதனால ஒரு சபையில் உள்ளவங்க ஒரு சபையில தான் ஒன்றிணைக்க முடியும். ஒரு ஓட்டு தான் ஈக்குவலா அங்கேற்று கொண்டு சபை பங்குகள் போச்சு எல்லாம் தெளிவாக போடப்பட்டுள்ளது. அதை பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.
ஏன் நம்ம காட்டலாம்